ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஃபோன் இருக்காங்க. அதே மாதிரி என் கூட 10th படிக்கும்போது ஒரு பையன் படிச்சுட்டு இருந்தான். அவன் வந்து எப்போ பார்த்தாலும் ஸ்போர்ட்ஸ்ன்னு இருப்பான். அவன் வந்து படிக்கிறதுனாலே ஒரு நாள் 45 மினிட்ஸ் தான் படிப்பான். கடைசியாக ஸ்கூலில் நடந்த எக்ஸாமில் 212 மார்க் தான் எடுத்திருக்கான். அப்போ வந்து சொந்தக்காரங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இவன் படிக்க மாட்டான், இவன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நீ 400க்கு மேலே மார்க் எடுத்துட்டு என்ன வேணால் பண்ணுப்பா, எல்லாருமே இவ்வளோ தப்பாக பேசுகிறாங்கன்னொன்னே 45 நாள் ஃபுல்லெல்லாம் உட்காந்து படிக்கல. டெய்லி 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து படிச்சிருக்கான். பாக்கி அதே மாதிரி விளையாண்டுருக்கான், ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாண்டுருக்கான். அப்படியே போயிருக்கு. ஆனால் 45 நாள் 3 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு உட்காந்து படிச்சிருக்கான். அப்படியே போயிருக்கு. எக்ஸாம்லாம் எழுதிட்டான். இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு ரிசல்ட்னா காலையில் 8 மணிலேருந்து அவனுக்கு பயமாக இருக்குது. கட் பண்ணால் 8:50க்கு ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்கள் பையனை ஸ்கூலுக்கு வர சொல்லுங்கள். ஏன்னு கேட்கும்போது உங்கள் பையன் 419 மார்க் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஷாக்கு. அப்படியா, பரவாயில்ல, 400 மார்க் தான் கேட்டோம், பரவாயில்ல 419 419 மார்க்ஸ் எடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. அவனு ஸ்கூலுக்கு போகிறான். பார்த்தா மாலை ஸ்வீட்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணால் டக்குன்னு போனால் யாருக்கு இந்த மாலை, உனக்கு தான்றாங்க. ஏன் நீ தானே 419 மார்க் எடுத்திருக்க? ஆமாம் 419 மார்க் தான் எடுத்திருக்கேன். 419 இல்லை 490 490 மார்க்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ தான் அந்த பையனுக்கு புரியுது எவ்வளோ நேரம் உட்காந்து படிக்கிறவங்க முக்கியம், படிக்கிற 2 மணி நேரமாக ஒழுங்காக படிக்கிற மாதிரி தான் முக்கியம்னு. அந்த பையன் வேறு யாரெல்லாம், அந்த பையன் நான் தான். என் லைஃப்பில் நான் முடியாதுன்னு சொன்னது என்னோட மோட்டிவேஷனாக அந்த ஒரு விஷயத்தை நான் பார்ப்பேன். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், அட்வைஸ்லாம் எடுத்துக்காதீங்க. லைஃப்பில் பட்டது பைத்தியக்காரன் பேச்சை கூட கேளுங்க, நான் சொந்தக்காரங்க பேச்சை தயவுசெய்து கேட்காதீங்க. அம்மா அப்பா பேச்சை கேளுங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, பிடிச்சதை பண்ணுங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.